வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வா. ஆமா நந்தினி, இந்த தீபாவளி, பொங்கல், மலைக்கு மாலை போடுறது இந்த மாதிரி ஏதாச்சும் வந்துச்சுன்னா நீ பயங்கர பரபரப்பாயிடுறிய. நீ பாக்குற வேலை பத்தாதுன்னு இன்னும் சில வேலைகளை இழுத்து போட்டு செய்யற. என்ன நந்தினி நீ? அதெல்லாம் சின்ன வயசு பழக்கம் சார். எங்க அம்மாலாம் தீபாவளி அன்னைக்கு ராத்திரி 2 மணிக்கெல்லாம் எழுந்திருச்சு விடிய விடிய பாத்திரத்தை உருட்டுவாங்க. யாராலையும் தூங்கவே முடியாது. பொங்கலுக்கும் அப்படிதான் 3 மணிக்கெல்லாம் எழுந்திருச்சு பொங்கல் வைக்க எல்லாத்தையும் ரெடி பண்ணி டான்னு சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி பொங்கல் வச்சிருவோம். ஓ, அதனாலதான் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பயங்கரமான பிராக்டிஸ் இருக்குல்ல உனக்கு. அதனாலதான் உனக்கு கடகடன்னு பண்ண வருது. சார், நான் இன்னொன்னு கேட்கணும் சார். உங்க ஊர்ல குறிப்பா இந்த வீட்ல முதலாளிங்களும் தொழிலாளிங்களும் சேர்ந்து பொங்கல் கொண்டாடுற பழக்கம்லாம் இல்லையா? இல்லையே, நீ சொல்றதுதான் புதுசா இருக்கு. எல்லாரும் சேர்ந்து பொங்கல் கொண்டாடுறது. மே 1ஆம் தேதி இந்த தொழிலாளர் தினம் அன்னைக்கு நீ சொல்ற மாதிரி நாங்க செஞ்சுட்டு தான் இருக்கோம். மத்தபடி இதுல லாஜிக் இல்லையே. சார், இதெல்லாம் அந்த காலத்து பழக்கம் சார். பொங்கல் விவசாயிங்க பண்டிகைன்னு சொன்னேன்ல. வருஷம் முழுக்க தங்களுக்கு சாப்பிட அரிசி கிடைக்கிறதுக்கு காரணமான சூரியனுக்கு நன்றி சொல்லி அவங்க பொங்கல் வைக்கிறாங்க. அதே போல விவசாய தொழிலாளிங்க அவங்க என்ன பண்ணுவாங்க? வருஷம் முழுக்க தங்களுக்கு வேலை கிடைக்க காரணமா இருக்கிற முதலாளிங்களுக்கு நன்றி சொல்லுவாங்க. இதத்தான் 2 பேருமே சேர்ந்து செய்வாங்க. ஓ, சரி. ஆமா சார். ஒரு பெரிய விவசாயி கொஞ்சம் கூடுதலா நிலபலம் இருக்குன்னா அவரோட நிலத்துல தொடர்ந்து வேலை செய்யறவங்க பொங்கல் அன்னைக்கு அவரை தேடி வந்து அவங்களால முடிஞ்ச சின்ன சின்ன பரிசை கொடுத்து நன்றி சொல்லுவாங்க.